அந்தமான்ல இருக்கும். அந்தமான்ல சென்ட்ரலாவே அங்க வந்து செல்லுலர் ஜெயில், அதாவது நேஷனல் செல்லுலர் ஜெயில் இருக்கு. அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் வெள்ளக்காரன் காலத்திலேயே இங்க வந்து நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் கப்பல் மூலமா கொண்டு வந்து இந்த சிறையில தான் அடக்க பார்க்க போறோம். நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை எப்படி செயின்ல கட்டி அவங்க வந்து படகுல எடுத்து இந்த அந்தமானுக்கு கூட்டி செல்றாங்க. அதுல வந்து நடக்கிறதுலயும் அவங்க ஓடி போயிடாம இருக்கிறதுக்கு அவங்க கால் கையெல்லாம் செயின்ல கட்டியிருக்காங்க. அது பாக்குறதுக்கே நமக்கு கண்ணீர் வர்ற காட்சி அது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து இந்த சிறையில அடைச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சுதந்திரம் வேணும்னுங்கிறக்காக நம்ம போராடணும், சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்னு அவங்க வந்து இவங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. செக்குல இழுத்திருக்காங்க, அவங்க நடக்க முடியாதபடி கட்டி வச்சிருக்காங்க. இந்த சிறைகள் இப்ப நம்ம பாக்குறோம். இந்த சிறைகளை பார்க்கும்போது அந்த அறைகள் ஒவ்வொரு அறையும் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் நமக்கு போராடி கஷ்டப்பட்டிருக்காங்களேன்னு கண்ணீர் வரும். அதனால ஒரு சிறையை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காற்றோட்டமும் இல்லாம ஒரு சிறிய ஜன்னல் தான் இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த சிறைகள்ல இருந்து. அவங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம வேண்டிக்கும். இப்ப அங்க போறவங்களுக்கு லைட் அண்ட் சவுண்டோட மியூசிக்கோட இந்த ஷோ காட்டுறாங்க செல்லுலர் ஜெயிலு. அதாவது இந்த சிறையில நடந்த காட்சிகள்லாம் வந்து அங்க ஒளிமயமாவும் லைட் அண்ட் சவுண்டோட காமிக்கிறாங்க. அந்த ஷோக்கு நீங்க போகணும்னா 6 மணிக்கு காமிக்கிறாங்க தினந்தோறும். 6 ரூபாய் டிக்கெட், என்ட்ரி டிக்கெட்டு. அங்க வந்து நீங்க வந்து கேமரா கொண்டு போக கூடாது, செல்லுல போட்டோ எடுக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதுக்கு. அதனால அந்த ஷோக்கு நீங்க போகலாம். ஆனா ஹிந்தியில தான் இருக்கு. 6 மணிக்கு தினந்தோறும் அது நடக்கும். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல வேணும்னா நம்ம வந்து புதன்கிழமையும் சனி ஞாயிற்றுக்கிழமையும் அங்க வந்து இங்கிலீஷ்லயும் அந்த ஒளியையும் சவுண்டோடையும் லைட்டோடையும் காமிப்பாங்க. ஸோ 6 ரூபாய் டிக்கெட் வாங்கி நம்ம சேர்ந்தெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அங்க உட்காந்து அந்த ஷோ நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த செல்லுலர் ஜெயில் பார்த்தோம், சிறையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. இப்ப நம்ம அந்தமான்ல 5 கிராமங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இன்னுமே அந்த ஆதிவாசிகள்லாம் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஆதிவாசி நம்ம இப்ப ஜார்வாஸ் அப்படிங்கிற சிறிய ஊருக்கு போறோம். அந்த கிராமத்துல வந்து நம்ம வந்து அங்க போறதுக்கு நம்ம அதுவும் ஒரு தீவுல தான் இருக்கு படகு. அந்த படகுல நம்ம ஏறிட்டு நம்ம எல்லாரும் போனோம்னா அந்த ஜார்வாஸ் மக்களுக்கு வந்து அவங்க இன்னும் ஆதிவாசிகள் அப்படியே அந்த பழங்குடி மக்கள் அதே மாதிரி இருக்காங்க. இன்னும் நம்ம மாதிரி இன்னும் சமையல் பண்ணி சாப்பிடல, அவங்க பச்சையாவே எல்லாம் சாப்பிட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னுமே அந்த ஆதிவாசியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சும்மா போக முடியுமா? நம்ம வீடுகளுக்கெல்லாம் யாரையாவது பாக்குறதுக்கு எதையாவது கொண்டு போறோம் இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கும் பழங்கள், தேங்காய், வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகணும். இல்லாட்டி நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை பீஸ் பீஸா ஆக்கிடுவாங்க. பிச்சு என்ன கொண்டு வந்திருக்க, பாச தெரியாது, ஆனா அப்படி சைகையிலேயே நம்மள பீஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ நம்ம போகும்போது படகுல போகும்போது அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு போகணும், கனிகள் எல்லாம். அங்க கொண்டு போய் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் அங்கெல்லாம் போறாங்க. போய் என்ன சந்தோஷத்தோட இருக்காங்க அந்த ஆதிவாசிகள். இன்னும் அதே மாதிரி இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லாம அவங்க இன்னும் வந்து சிவிலைஸ்டே ஆகல. ஸோ அவங்களுக்கு வந்து ஆனா ஆடி பாடி சந்தோஷமா இன்னும் அவங்க அந்த காட்டுக்குள்ள வசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்த தீவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு அடுத்த தீவுக்கு போறோம். இந்த தீவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சிறிய தீவு தான். ஆனா இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் ஆன ஆதிவாசிகள், கொஞ்சம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் நம்ம மாதிரி போட்டிருப்பாங்க.
வந்து இவங்களோடய நம்ம பார்த்து அந்த தீவையும் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம ரோஸ் ஐலண்ட் போறோம். இதுக்கு பக்கத்துல போர்ட் பிளேருக்கு பக்கத்துல இந்த தீவும் இருக்கு, ரோஸ் ஐலண்டுன்னு. இவங்க சர்ச் அந்த காலத்துல எப்படி எல்லாம் அங்க இருந்திருக்காங்க, இன்னும் அது அப்படியே பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. அது அப்புறம் அந்த சர்ச், அதாவது அந்த கோவில் சர்ச்சும் எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனா வந்து பாழடைஞ்சு போயிருக்கு. அதுல மரங்கள்லாம் வேரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அதுல படர்ந்து அப்படியே அது வந்து டூரிசம்காக அதை அப்படியே வச்சிருக்காங்க. இங்க டூரிஸ்ட் வந்து எல்லாருமே அங்க வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இங்க வந்துட்டு போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அழகா அங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க மான்கள் எல்லாம் தெரியுது, மான்களுக்கும் அவங்க சாப்பாடு உணவு கொடுக்கறாங்க. அந்த காட்சியை நம்ம பாக்குறோம். நம்ம திரும்ப போர்ட் பிளேருக்கே வந்தோம்னா இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ராஜீவ் காந்தி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். அதுக்கு பக்கத்திலே மகாத்மா காந்தி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இங்க வந்து என்னன்னா ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் நடக்கும். அதாவது ஜனவரி மாசம் நீங்க போனீங்கன்னா அங்க ஃபெஸ்டிவல் டைப்ல ரொம்ப அழகான ஸ்டேஜ் ஷோஸ், டான்சஸ் எல்லாம் நடக்கும். அந்த டான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிவாசியிலேருந்து நாகாலாந்து டான்ஸு, கேரளா டான்ஸு, நம்ம ஆதிவாசி டான்ஸ்னு ஒவ்வொரு விதமான நாட்டியங்களும் அங்க வந்து அரங்கேற்றப்படும். அங்க போய் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. நியூ இயர்க்கு ஜனவரி மாசம் நீங்க போனீங்கன்னா அதையும் நீங்க பார்க்கலாம். இப்ப நம்மளும் சேர்ந்து அந்த காட்சியை ரசிக்க போறோம். டான்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிங்களா? But now let's have a short commercial break.